जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சுவாமி, இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு ராசி பலன்கள், வாரத்துக்கு இந்த மாதிரியான ராசி பலன்கள், வருட ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதை வைத்து நம்மளுடைய அந்த ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்னு கிரக அமைப்புகளை வைத்து இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தோம்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதமா இருக்கும். அதற்கப்புறம் ஆவணி மாசம் பிறந்தோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷபத்துல கிரகங்கள் கிடையாது, மிதுனத்துல புதன், அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா கடகத்துல சூரியன் குரு, அடுத்ததாக சிம்மத்துல சுக்கிரன் கேது, அடுத்ததாக கும்பத்துல ராகு, அடுத்தது மீனத்துல சனி இருக்க. இதுதான் இந்த ராசிகளுடைய கணக்கு. இதுல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை கட்டப்படி நம்மளுடைய ராசிப்படி நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி என்ன ராசி பலன்கள் அப்படின்னு சொன்னா 12 ராசிக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவமரியாதையை சந்திக்கும் சூழ்நிலை வரலாம். ஏதாவது ஒரு அவமரியாதை நடக்கும். மறைமுக சூழ்ச்சிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. மனம் கதி கலங்க செய்யும் செய்திகள் வரலாம். மனம் கதி கலங்க செய்யக்கூடிய செய்திகள் வரலாம். சில பேருக்கு துக்க செய்திகளாகவும் இருக்கலாம். வீண் வார்த்தை பெரிய மோதல்களாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். நண்பரின் பிரச்சனையில் தலையிட்டு நீங்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ராசிக்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வீடியோல நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ரிஷபராசி நேயர்களை, ரிஷபராசி என்று சொல்லும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, அதே போல ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிர்ஷ்டமானவர்கள் தான் நீங்களும். ஏன்னு கேட்டா இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் போது மகாலட்சுமி அம்சம் பொருந்தக்கூடிய, அதாவது பெருமாளுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய, சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட ராசி நீங்க ரிஷபராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டா நீங்க ஓஹோன்னு இருப்பீங்க. இந்த சுக்கிரன் இதே கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் எல்லாமே நமக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்துல ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு போயிடுவீங்க சக்சஸ்ஃபுல்லா. சின்ன ஒரு சில விஷயங்கள், இந்த மன வருத்தங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையுடன் சில விஷயங்கள்லாம் பேசி புரிஞ்சு ஓரளவுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காலையில சண்டையா இருந்தாலும் சாயங்காலத்துல கொஞ்சம் சில விஷயங்களை சிரிச்சு பேசி ஏதோ ஓரளவுக்கு அந்த மன வருத்தம் இல்லாமல் ஓரளவுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநபர் பேச்சை நம்பி குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்க வேண்டாம். இதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பழைய மனக்கசப்பை மீண்டும் கலரினால் மீண்டும் நமக்கு மன போராட்டத்தை ஏற்படுத்தும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிஞ்சு போனதா இருக்கட்டும் குடும்பத்தில். ஸோ திரும்ப அந்த பழைய பிரச்சனையை பேசி, குடும்பத்தில் பழைய உறவுகளை பற்றி பேசி தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக்காது. அது மாதிரி கரெக்டாக பார்த்துக்கும். ரிலேஷன்ஷிப் விஷயத்துல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு சொன்னா சந்தேகத்துல இடம் கொடுக்காதீங்க. காதலர் காதலி, நான் லவ் பண்றேன், நான் சின்சியரா லவ் பண்றேன், கல்யாணம் பண்ண போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நிதானத்தோட இருங்க. அவசரப்படாதீங்க. இப்ப இதற்கான காலம் கிடையாது. ஸோ நீங்க இந்த ஒரு காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயத்துல சற்று பொறுமையாக சில விஷயங்களை கொண்டு போறது நல்லது. திருமணம், மறுமணம், பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தலாம். டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். சில பேருக்கு காம்ப்ரமைஸா போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு கொஞ்சம் இழுத்துண்டு போறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அந்த நேரம் நம்ம சில தெய்வ வழிபாடுகள் மூலமாக சில விஷயங்களை இந்த வருஷமாவது நமக்கு முடியணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா ரிஷபராசி பல போராட்டங்களை கடந்துதான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்களை தாண்டி தான் வந்திருக்கீங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வேலையில கூட எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்து சிலர் சூழ்ச்சி செய்ய நினைப்பார்கள். ஸோ ரொம்ப நீங்க உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைப்பார்கள். ஸோ கவனமா இருங்க. நீங்கள் சொல்லாத வார்த்தைக்கு கூட விளக்கம் கேட்கும் நிலை ஏற்படும். ஒரு வார்த்தையை நீங்க பேசியிருக்க மாட்டீங்க, ஒரு விஷயத்த சொல்லியிருக்க மாட்டீங்க, அது மூலமா பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. ஸோ கவனமா வேலை விஷயத்துல கவனமா இருங்க. வேலை விஷயத்துல எந்த யாருக்கிட்டையும் ரொம்ப
பூசிக்கவும் வேண்டாம், ரொம்ப ஈசிக்கவும் வேண்டாம். ரொம்ப கரெக்டாக என்ன செய்யணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு கை நீட்டினா எவ்வளவு தூரமோ அந்த தூரத்தையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸ்டாக உண்மையை சொல்லி நான் அதை சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது யாருக்கிட்டையாவது ஒரு ரகசியத்தை சொல்ல போய் அவன் 4 பேர்கிட்ட போய் சொல்ல போவான். நீங்க சொல்லாத விஷயத்த சொல்ல போவோம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை விஷயத்துல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, அதுதான் நல்லது. ஸோ அந்த மாதிரி இருங்க. தொழில் விஷயத்துல கூட கொஞ்சம் சிறப்பா இருக்கும். தொழிலெலாம் ஓரளவுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அம்மாவுடைய உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தாயார் உடல்நிலை பாதிப்பு உண்டு. தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிர்பாராத செலவு சேமிப்பை குறைக்கலாம். அதிக லாபம் ஆசை காட்டும் முதலீடுகளை தவிர்க்கவும். அதே போல உறவினர்களுக்கு ஜாமீன் அல்லது உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம். அதே போல மறைத்து வைத்திருந்த விஷயங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். நேர்மையாக இருப்பது நல்லது. வாக்குறுதிகளை யோசித்து கொடுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு கொடுங்க, யோசிச்சு பேசுங்க. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது கூட எடுத்துட்டு கழுத்து, தொண்டை, தோள்பட்டை தொடர்பான தொந்தரவுகள் அதிகம் இருக்கும். அதே போல உணவு நேரத்தை தவற விடாதீர்கள். நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. அதே போல மன அழுத்தம் காரணமாக தூக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதே போல ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹா, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹா, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹா. இது ஆகஸ்ட் மாசத்திற்கான உங்களுக்கான மந்திரம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹா. இதை சொல்லுங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களோட உடல்நிலையும் பார்த்துக்கோங்க. வெளியில ரொம்ப தூரம் போறதா இருந்தாலும் வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க. மாணவ மாணவிகள் படிப்புல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து படிங்க. மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரும். அதே போல இன்னொரு விஷயம், வீடு வாங்காத. இந்த விஷயத்துல இப்ப இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்த வீடு வாங்குறத பத்தி இப்ப யோசிக்காத, பொறுமையா பார்த்துக்கலாம். ஆகஸ்ட் 17 தேதிக்கு மேல எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் அதிகமா கூடி வர மாதிரி இருக்கும். நிதானிச்சு செய், அவசரப்படாத. உன்னுடைய பொறுமையை எந்த அளவுக்கு நீ பாதுகாத்துக்குறியோ அவ்வளவுக்குள்ள நல்லது. பொறுமையை கை விட்டுட்ட அப்படின்னு சொன்னா இல்ல. பொறுமையே நிதானம். சரியா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, சொன்ன ராசி பலன் அத்தனையுமே சில பேருக்கு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கும். சுவாமி, நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த மாதிரி இருக்கு. இது நிறைய பேர் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொது ராசி பலன்கள் சொல்றீங்க, ஆனால் அது என் குடும்பத்தில் எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இப்போ நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நியூமராலஜி தெரிஞ்சுக்கலாம், அதே போல் பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வாஸ்து தெரிஞ்சுக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட நீங்கள் குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்துருக்கு, நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீரும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு சரியாக இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ சரி, நமக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு நேரம் சரியா இல்லை நமக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு சரியா இல்லை, நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய டைம் இப்படி இருக்கணும், நம்ம இந்த வழிபாடுகள் செய்தால் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு மாறும், இந்தந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கை நமக்கு நன்றாக மாறும். சிறப்பாக இறைவனுடைய ஆசியினால சிறப்பாக இருப்பீங்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.